ஸ்டாலின் அவர்களே தோக்குறாரு. இதெல்லாம் என்ன சிம்டம்? களம் மாறி இருக்கிறது அப்படின்றதுதான். இதை உணராம தான் அரசியல் கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிடிஆர் தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மன்னார்குடியில ராஜா அவர்கள் தோப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கரூர் திமுக தோப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல கோயம்புத்தூர் சவுத்ல கூட ஒரு டஃப் ஃபைட் இருக்கு. அங்க செந்தில் பாலாஜி தோப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ப முடியல. ஏன்னா அதெல்லாம் நம்ம சொல்லும் போது களம் அப்படிதான் இருக்கு. அதை நம்ம போய் பார்க்கும்போது பேசும்போது அதை உணர முடியுது. ஆனா அது ரொம்ப வெளிப்படையாக மக்கள் சொல்லலை. இப்ப நீங்க 2011 இப்படிதான் ஒரு சூழல் இருந்துச்சு. மக்கள் கிட்ட ஒரு இறுக்கம் இருந்துச்சு. நீங்க முதல்ல போய் பார்க்கும்போது 11ல அவங்க பேச மாட்டாங்க. கொஞ்சம் சைலண்ட் வேவா ஒரு சைலண்டா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க மாத்தி ஓட்டு போடுறேன் அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா அது எங்கேயாச்சும் பிரச்சனை அவங்களுக்கு வந்துருமோ அப்படின்னா ஒண்ணு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க நாம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது. அப்படி இல்லை அப்படின்னா நாம அடுத்தது பார்ப்போங்க, தேர்தல் வரும்போது பார்ப்போங்க அப்படின்னா அவங்க அன்டிசைடடா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா ரொம்ப மக்கள்கிட்ட ஒரு இறுக்கம் இருந்துச்சு. நான் திரும்பி வரும்போது முதல் ரவுண்ட் மதுரைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நண்பர்கள்ட்ட சொன்ன மக்கள்கிட்ட ஒரு இறுக்கம் இருக்கு சார். அந்த இறுக்கம் ஒண்ணு அவங்க மாத்தி ஓட்டு போட போறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படி இல்லைன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் தெரியுது. 2011 மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா 2011 நீங்க பாத்தீங்கன்னா திமுக மீது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. இல்ல அதிருப்தி இருந்துச்சு. அதிருப்தி பாத்தீங்கன்னா எந்த வகையில பாத்தீங்கன்னா 2G ஊழல், அதுக்கப்புறம் ஈழ பிரச்சனை, லேண்ட் கிராபிங், ஈழ பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா திமுக அந்த சமயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் அவங்க ஏற்படுத்தினாங்க. காவல்துறை, அரசாங்க இயந்திரம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி தான் இந்த முறையும் இருந்துச்சு. நான் கூட திமுக 23 கட்சிகளோட எல்லாம் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன் அதெல்லாம் ஒரு தோற்றத்தை திமுக உருவாக்குது. ஆனா அந்த தோற்றத்துக்கு பின்னாடி அவங்க உண்மையிலேயே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றது தான் அதுல இருந்தது. அப்போ 2011 நீங்க டிவி கொடுத்தாரு கலைஞர், ₹1 அரிசி கொடுத்தாரு, நலத்திட்டங்கள்லாம் இவ்வளவு பண்ணியிருக்கும் போது எப்படிங்க மக்கள் அவருக்கு ஓட்டு போடாம விட்டுருவாங்க அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்துச்சு. ₹1000 இப்போ மகளிர் உரிமை தொகை, ₹5000 எலெக்ஷன் நெருங்கும் போது டெபாசிட், ₹2000 அறிவிப்பு. ஸ்டாலின் மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை. அவர் ஒரு நல்ல லீடர்ங்கிற ஒரு பார்வை. தப்பு பண்ணாலும் அது அமைச்சர்கள் எங்கேயாவது பண்ணுவாங்க, அதிகாரிகள் பண்ணுவாங்க. ஸ்டாலின் நல்லவருங்க, இந்தியா பிளாக்கே அவர் லீடர் ஆகணுங்கிற ஒரு பேச்சு, அவர் மேல பெரிய விமர்சனங்கள், எல்லாத்தையும் தாண்டி எப்படி அது இந்த முறை திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்றத அவங்க உறுதியா நம்புறாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு அதுதான் அந்த இதை தான் என்னால பிக்கப் பண்ண முடியுது.